ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல் கவனிசோல். நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேங்க. அது வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ள ஃப்ரெண்டு. ஒரு ஒரு 8 இயர்ஸாக எங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். நல்ல திறமைசாலி. அவரோட ஃபீல்டில், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் நல்ல நாலேஜ் இருக்குது. ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுவார், யாரையும் ஏமாற்ற மாட்டார், கிளியராக இருப்பார். அப்புறம் ஒரு மதுரைக்காரு, சரிங்களா. எல்லாத்துலேயுமே தெளிவாக பேசுவார், கரெக்டாக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் பார்த்த காலத்தது இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து ஒருத்தர் கீழே தான் வேலை செய்கிறாரு தவிர தனியாக வந்து தான் சுயமாக தனியாக நின்று செய்யணும்னு என்ன அவருக்கு இல்லை. நேற்று வந்து என்கிட்ட பேசும்போது சொல்கிறேன், நான் அந்த 8 வருஷமாக நான் வந்து ஒருத்தர் பின்னாடியே ஓடிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வெளியே வரலான்னு நினச்சாலும் வர மனசு இல்லை, ரெண்டும் கெட்டாங்கன்னா நிற்கிறேன். ஆனால் உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, இப்போ நான் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கேன், என்னெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது, சரி உங்களை மாதிரி நானும் முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுதுன்றது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கணும், என்னென்னா பொறுமை. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒன்று, அவமானம், அசிங்கம், ஏளன பேச்சு, துரோகம், என்ன சொல்கிறது, காசு யாராவது கையாகிடுவாங்க, எல்லாமே நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுவோம், பிஸ்னஸில் கீழே விழுந்துருவோம், எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரணும். ஏன்னா பிஸ்னஸ் ஒருத்தரை நினச்சா இமயமலைக்கு மேலேயே உயர்த்தி உட்கார வைக்கும். அதே நீங்கள் சரியாக பண்ணலன்னா அதில் பாலாத்துலேயும் போட்டு உங்களை மண்ணை போட்டு மூடிடும். இது ரெண்டுமே நடக்கும். இதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயந்தான், பிஸ்னஸாக பார்க்கணும். உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யணும், உதவி செய்ய முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும், சரிங்களா. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். லாஸ் வந்தாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வருதுன்னு யோசிக்க தெரியணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்டாக டிவைட் பண்ணி அதை எப்படி செப்பரேட் பண்ணணுன்னும் தெரியணும். இதெல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா. உள்ளே வந்துட்டீங்களா அதுவே உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துரும். என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாண்ட் பண்ணணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் இருந்தால் போதும். நீங்கள் நிச்சயமாக வச்சுருங்க. மைண்ட் செட் இருக்கணும், தொடர்ந்து உழைக்கணும், அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பிளான் இருக்கணும், ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அதுக்கு தேவை பொறுமை. எவ்வளோக்கு 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் ஜெயிப்பேன்ற மனநிலையை விட்டு வெளியே வரவே கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ உனக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது, நீ வேலைக்கு ஆக மாட்டேன், உனக்கு ஒன்றும் தெரியல, என்ன வேணால் சொல்லட்டும். உங்களுக்கு தொழிலே தெரியாமல் இருக்கட்டும் பிரதர், ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருங்க. ஆனால் தொழிலை கற்றுக்காமல் இருந்துடாது. தெரியாமல் இருக்கிறது வேறு, கற்றுக்காமல் இருக்கிறது வேறு. நீங்கள் தெரியாமல் உள்ளே வந்துட்டிங்கன்னா கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கோ இல்லையோ, இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளேயோ, 2 வருஷத்துக்குள்ளேயோ, இல்லை ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ முழுசாக கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்கள் தொழில் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். ஏன்னா நம்ம எந்த விஷயத்தை ஃபோக்கஸ்டாக ஒரே சிந்தனையோடு செயல்படுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு கை கூடும். இது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள்